மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாளில் அஞ்சலி செலுத்தக்கூடிய இடத்திற்கு கருடன் வட்டமிட்டதை எல்லாருமே பார்த்திருப்போம். அதற்கான காரணம், நல்ல நிலையில் இருக்கும் ஆத்மாக்கள், அதாவது புண்ணிய ஆத்மாக்களுக்கு மட்டுமே ஒரு சில மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். பெருமாளின், அதாவது விஷ்ணு பகவானுடைய வாகனமான கருட நினைவு செலுத்தக்கூடிய அந்த நேரத்துல வானத்தை வட்டமிட்டது மரியாதை நிமித்தமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா இத ஒரு சிலர் கூட்டமாக இருக்கிற இடங்கள்ல பறவை வர்றது சகஜம் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற பறவைகள் வருமே தவிர கருடன் வட்டமிடுவது மிகவும் புண்ணிய காரியங்கள், நல்ல ஆத்மாக்கள், தெய்வ காரியங்கள், அப்படி உயர்ந்த ஒரு நிகழ்வுகள் நடக்கும் இடத்திற்கு மட்டுமே கருடன் வட்டமிடுவது வழக்கம். அதாவது உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, கோவில் கும்பாபிஷேக நிகழ்வுகள்ல நம்ம பார்த்திருப்போம். கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்கும் போது கருடன் வட்டமிடும். ஒரு புண்ணிய நிகழ்வு அல்லது நல்ல ஆத்மாக்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு சில நிகழ்வுகள்ல மட்டுமே கருடன் வட்டமிடுவது வழக்கம். தான தர்மம் செய்து அல்லது இறை நிலையில உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள்னு ஒரு சில ஆத்மாக்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான மரியாதை நிமித்தமான சில நிகழ்வுகள் நிகழும். கேப்டன் அவர்களின் ஆத்மா புண்ணிய லோகத்தில் மிகவும் அமைதியான நிம்மதியான ஒரு நிலையில் உள்ளது.